ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். சாண்ட்விச் ப்ரெட்டோ சாதாரண ப்ரெட்டோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து சாதாரண ப்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. லைட் ப்ரௌன் ஷேடில் வரணும். அந்த அளவுக்கு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ப்ரெட்டாக போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஷேடில் வரும்போது அதை எடுத்துருங்க. இப்போ இதுக்கு வந்து கஸ்டர்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம திரும்ப வந்து இந்த பாலை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சோன்னே இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்டு பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நமக்கு கிடைக்கும். இதில் ஒரு 2 கரண்டி பால் எடுத்து இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த பாலில் கலந்துக்கோங்க. இதை நீங்கள் பாலில் கலந்த கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சூடாக கெட்டியாயிரும். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த ப்ரெட்டில் வந்து இந்த கஸ்டர்டு சாஸை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பாதாமும் முந்திரியும் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து மிக்சியில் லைட்டாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து மேலே வந்து தூவிக்கலாம். இந்த புட்டிங்கை ஒரு 15 மினிட்ஸ் வச்சிட்டிங்கனாலே நல்லா ஊறி சாஃப்டாயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த புட்டிங்கை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.